நிச்சயமாக சக்தி சரவணன், நீங்கள் மட்டுமல்ல, நமது செய்தியாளர்கள் எல்லோருமே தற்போது 4 இடங்களிலிருந்து நம்ம சென்னை புறநகர் பகுதியிலே மேட்டுக்குப்பத்திலிருந்து மோகன், பரனூரிலிருந்து செங்கல்பட்டு பரனூரிலிருந்து மனோகரன், அதே போட்டு சூரப்பட்டிலிருந்து சக்தி சரவணன், பாடியநல்லூரிலிருந்து தீனா என 4 செய்தியாளர்கள் 4 இடங்களில் கொடுத்த தகவலை பார்க்கும்போது நிச்சயமாக பொதுமக்கள் ஒவ்வொருவரையும் இது பாதிக்கப் போகிறது என்பதை மட்டும் நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனால் உண்மையிலேயே இது பங்கம் செய்ய போகிறது, நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பங்கம் செய்ய போகிறது இந்த சுங்கத்தின் விலை, அதாவது டோல்கேட்டோட உயர்வு, சுங்க வரி உயர்வு என்பது மிக நிச்சயமாக தெரிகிறது. அந்த வகையில் ஒவ்வொருடைய பாதிப்பும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பாதிப்பு. இது லாரி உரிமையாளர்கள் போராட்டம் மட்டுமல்ல, தனிப்பட்ட வாகனம் வைத்திருப்ப தனிப்பட்ட வாகனம் வைத்திருப்போருக்கும் மிகப்பெரிய பாதிப்பு. இது சிறுக சிறுக பாதிப்பு என்றாலும் 5 to 75 ரூபாய் என்பது ஒரு நாளைக்கு சென்னையிலிருந்து கொல்கத்தா செல்லும் பொழுது அல்லது டெல்லி செல்லும் பொழுது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அவர்கள் கூடுதலாக செலுத்துகிறார்கள். இந்த 1000 ரூபாய் யாருமே திணிக்கப் போகிறார்கள்? பொதுமக்கள், என் யூசராக நம்மேல் தான் வந்து விழப்போகிறது. அது விலைவாசி உயர்வின் காரணமாக எதிரொலியாக நம்மை பாதிப்பு ஏற்படுத்த போய் என்பதுதான் உண்மை. தற்போது நமது செய்தியாளர்கள் 4 இடங்களிலிருந்து மிக தெளிவாக ஒவ்வொருவரும் அவரவர் கருத்துக்களை அந்தந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை மிக தெளிவாக நம்மிடம் எடுத்து வைத்தார்கள். தற்போது மிக முக்கியம், நம்மிடம் பல செய்திகள் இருக்கின்றன. தமிழகத்திலே மொத்தமாக 78 சுங்கச்சாவடிகள் இருக்கின்றன. அதில் 40க்கு இன்று முதல், அதாவது இன்று காலை நண்பகல், அதாவது நள்ளிரவு 12 மணியிலிருந்து இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வந்துவிட்டது. 5 to 75 ரூபாய் வரை, கொஞ்சமல்ல நஞ்சமல்ல, 5 ரூபாயிலிருந்து 75 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. அது இதே போன்று மீதம் உள்ள 38 சாவடிகள் இருக்கின்றன. அவற்றிற்கு செப்டம்பர் 1 முதல். எனவே எல்லா சாவடிகளும் உயர்த்தப்படும். விலை உயர்வு மட்டும் எது இருக்கிறதோ இல்லையோ, விலை உயர்வு மட்டும் ஆண்டுதோறும் இருக்கும் என்பதை மிக தெளிவாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். இதில் நாங்கள் குறைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மேலும் ஒரு பிரேக்கிங் செய்தியாக நாம் பார்க்கலாம். சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை உயர்த்த போகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை உயர்த்த போகிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தற்போது குறைவாக இருந்தது, தமிழகத்திலே 20 இருந்தது, பிறகு 30 பிறகு 40, இப்போ 78 சுங்கச்சாவடிகள். ஆனால் அவர் நிதின் கட்கரி சொல்வதென்றால் எந்த டோல்கேட்களும் மூடப்படாது. அதாவது காலாவதி, அதாவது அந்த வசூலிப்பதற்கான காலகட்டம் முடிந்து, மதுரை வாயில் எடுத்துக்கொண்டோம்னா மதுரை வாயில் காலகட்டம் முடிந்து விட்டது, காலாவதி ஆகிவிட்டது. இருந்தாலும் தொடர்ந்து நடத்தப்படுகிறது, தொடர்ந்து நடத்துவோம். எங்களுக்கு சாலை பராமரிப்புக்கு கட்டணம் தேவை, எனவே நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என கூறுகிறார். ஆனால் 40% குறைக்கப்பட வேண்டும் என்ற விதி இருந்தது, அதை மாற்றிவிட்டார்கள் தற்போது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து. எனவே தொடர்ந்து இந்த வசூல் கட்டணம், சுங்க வரி என்ற பெயரிலே வசூல் கொள்ளை என்பது தொடர்ந்து நடைபெறும். ஒப்பந்தம் முடிந்த பிறகும் டோல்கேட்கள் மூடப்படாது, தொடர்ந்து நடத்தப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார். பகிரங்கமாகவே நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். சாலைகளை பராமரிக்க டோல்கேட் வருமானம் அவசியம், அதனால் மூட மாட்டோம் என தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியம், அடுத்ததாக என்ன செய்தியை நாம் கொடுக்க போகிறோம் என்றால், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி திட்டவட்டமாக தெரிவித்த அந்த டோல்கேட்கள் மூடப்படாது, எந்த டோல்கேட்டும் மூடப்படாது. காலாவதி ஆனால் என்ன, ஆகாவிட்டால் என்ன, நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். இந்த கட்டணத்தில் தான் நாங்கள் சாலையை கொண்டு வரோம். அதைவிட முக்கியமானது, மேலும் 12 டோல்கேட்டுகளை கொண்டு வர திட்டம் என தெரிவித்திருக்கிறார் நிதின் கட்கரி. உண்மையிலேயே இது சற்று அதிர்ச்சி. ஏற்கனவே தமிழகத்தின் எண்ணிக்கையை பார்க்கும்போது அதிக அளவு டோல்கேட்டுகள் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழகத்தில் தான் அதிகம் இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிக டோல்கேட்டுகளை கொண்டு வந்து மகாராஷ்டிரா, அதுக்கு அடுத்தபடியாக தமிழகம் தான் இருக்கிறது. 78 என்பதே அதிகம். இதை மேலும் 12 அதிகரித்து 90 டோல்கேட்டுகளாக மாற்றப் போகிறோம் என கூறியிருக்கிறார்கள். 70 இருக்கும் சுங்கச்சாவடிகளை 90 உயர்த்த போகிறோம் என கூறியிருக்கிறார்கள். மேலும் பல இடங்களில், அதாவது விதி இருக்கிறது, 60 கிலோமீட்டருக்கு தள்ளிதான் மற்றொரு டோல்கேட் இருக்க வேண்டும் என்று. தமிழகத்தின் பல இடங்களில் 45 கிலோமீட்டர் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதற்கு கொடுக்கின்ற சால்ஜாப் என்னவென்றால், வளைந்து நெளிந்து போகும்பொழுது அது 60 கிலோமீட்டர் கொண்டு வந்து விடுகிறோம் என கூறுகிறார்கள். ஆனால் முழுக்க கண்ணுக்கு தெரிந்து நடைபெறுகின்ற பகற்கொள்ளை என்பார்களே, அந்த பகல் கொள்ளை தான் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 78 இருக்கும் சுங்கச்சாவடிகளை 90 உயர்த்த போகிறோம். அதே போன்று மற்றொரு முக்கியமான விஷயம், மாயமாகும் டிஸ்பிளே போர்டு. அதாவது சுங்கச்சாவடிகளில் ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் டிஸ்பிளே போர்டு கட்டாயம் வைக்கப்பட வேண்டும். அதில் எத்தனை வாகனங்கள் செல்கின்றன, எத்தனை வாகனங்கள் வெளியே வருகின்றன, அந்த வாகனங்களின் எண்ணிக்கைக்கேற்ப எவ்வளவு வசூலிக்கப்படுகிறது என்பது குறித்த தகவல்கள் எல்லாம் அந்த தகவல் பலகையிலே, டிஸ்பிளே போர்டு எனும் தகவல் பலகையிலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். ஆனால் ஏதேனும் ஒரு சுங்கச்சாவடியில் கூட நாம் அதை பார்த்திருக்க முடியாது. என்றால் அதை வைத்தால் எவ்வளவு வாகனம் வருகிறது, எவ்வளவு கொள்ளடிக்கிறோம் என்பது தெரிந்துவிடும் என்பதற்காக வைக்காமல் இருக்கிறார்கள் என்பதுதான்
லாரி உரிமையாளர்கள் மட்டுமல்ல பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் நம்மிடம் பேசும்போது சொன்னார், இது மக்கள் புரட்சியாக வெடிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பெட்ரோல் டீசல் பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் இதற்காக களமிறங்க வேண்டும். தற்போது கேஸும் வந்துவிட்டது. எனவே பெட்ரோல் டீசல் கேஸ் இவை பயன்படுத்துவோம், அந்த நேச்சுரல் கேஸ் என்று அதையும் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் அனைவருமே வீதிக்கு வந்து போராட வேண்டும், அப்போதுதான் புரட்சி வெடிக்க வேண்டும் என்ற வகையில் அவர் கருத்தினை தெரிவித்திருக்கிறார். சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சட்டமன்றத்திலும் இந்த பிரச்சனை இன்று எதிரொலிக்கும். நாம் எடுத்திருக்கும் இந்த பிரச்சனை மக்கள் பிரச்சனை, மக்களுக்கான பிரச்சனை, உங்கள் ஒவ்வொருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை. சட்டமன்றத்தில் நிச்சயம் இது எதிரொலிக்கும் என்று எதிர்பார்ப்போம்.